சபரிமலை. சபரியில் பெண்கள் ஏன் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை? ஐயப்பனின் மேல் பெண் கொண்ட காதல் கதை. சபரிமலை இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பு. இந்த கோவிலுக்கு விரதம் இருந்து வருடா வருடம் கார்த்திகை மாதம் பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த கோவிலுக்கு அருகே இன்னொரு கோவில் அமைந்துள்ளது. அது மாளிகைபுரம் தேவி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளம் கேரளத்தை புரட்டி போட்டது. இது ஐயப்பனின் கோபம் என பக்தர்கள் சிலர் பேசிக் கொண்டனர். உண்மையில் இன்னொரு விஷயம் இந்த இடத்தை பற்றி உள்ளூர் வாசிகளால் நம்பப்பட்டு வருகிறது. அது ஒரு பெண்ணின் கோபம். யார் அந்த பெண், அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக காண்போம். சபரிமலை ஐயப்பன். சபரிமலை மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்த்தியான காடுகள் நிரம்பிய பகுதியில் வீற்றிருக்கும் சபரிமலை பசுமையான இயற்கை சலசலவென்றோடும் ஓடைகள் மற்றும் வளைந்து நெளிந்து ஓடும் பம்பா நதி ஆகிய அம்சங்களை கொண்டுள்ளது. இங்குதான் இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. ஐயப்பன் மேல் காதல் கொண்ட பெண். ஐயப்பனின் வரலாற்றையும் கோவிலின் புனிதத்தையும் பற்றி தெரிந்து கொண்ட நமக்கு இந்த பெண்ணை பற்றிய வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது உள்ளூர் மக்கள் செவி வழியாக சொல்லும் வரலாறு. சொல்ல போனால் தன்னம்பிக்கை. யார் அந்த பெண்? ஐயப்பனுக்கு அருகேயே அதிக நாட்கள் இருந்து வரும் அந்த பெண்ணுக்கும் கோவிலுக்குள் ஏன் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? நடை தூரம்தான் மாளிகைபுரம் தேவி கோயில் எனப்படும் இந்த அம்மன் கோவில் ஐயப்பன் கோவிலில் இருந்து 2 நிமிட நடை தூரத்தில் ஒரு சிறு குன்றில் வீற்றுள்ளது. ஐயப்பன் கோவிலுக்கு வலப்புறத்தில் உள்ள இந்த கோயிலுக்கு செல்லும் போதே சாரல் நிரம்பிய மலைக்காற்றும் இனிமையான சூழலும் உருவாகிறது. செய்ய வற்புறுத்திய பெண். ஐயப்பன் மற்றும் மாளிகைபுரத்து அம்மன் ஆகிய 2 கடவுள்கள் சம்பந்தப்பட்ட பல புராண கதைகள் இந்த கோவிலில் பின்னணியில் சொல்லப்படுகின்றன. அதாவது ஐயப்ப கடவுள் மகிழ்ச்சி என்னும் அசுர கணத்தை வதம் செய்து கொண்டபோது அதன் உடற்பாகங்களில் இருந்து ஒரு அழகிய கன்னி வெளிப்பட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ஐயப்பனை வேண்டியதாகவும் பிரம்மச்சரிய நோக்குடன் அவதாரம் எடுத்த ஐயப்பன் அதற்கு மறுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஐயப்பனின் அருகில் குடிகொண்ட பெண். அந்த பெண் அவதாரம் ஐயப்பனின் அருகிலேயே இருக்க வேண்டி மாளிகைபுரத்து அம்மனாக ஐயப்பன் கோவிலுக்கு அருகிலேயே குடிகொண்டு விட்டதாக ஐதீகங்கள் கூறுகின்றன. காணிக்கையாக வழங்கப்படும் பட்டு பாவாடை. பகவதி சேவை என்னும் பிரசித்தமான சடங்கு இக்கோவிலில் சேவிக்கப்படுகிறது. கண்மை, பட்டு பாவாடை, குங்குமம், வளையல் போன்றவை இந்த சடங்கின் போது பக்தர்களால் காணிக்கையாக மாளிகைபுரத்து அம்மனுக்கு செலுத்தப்படுகிறது. தெய்வ நம்பிக்கை நிரம்பிய தேங்காய் உருட்டு. நாக தேவதைகளுக்கான சிறிய சந்நிதிகளையும் இந்த கோவில் வளாகத்தில் பக்தர்கள் தரிசிக்கலாம். தேங்காய் உருட்டு என்னும் தனித்தன்மையான சடங்கும் பக்தர்களால் மாளிகைபுரத்து அம்மன் கோவிலில் சேவிக்கப்படுகிறது. சபரிமலை பிரதேசம். ராமாயண காவியத்தில் இடம்பெற்றுள்ள சபரி எனும் கதாபாத்திரத்தின் பெயரையே இந்த தெய்வீக மலைப்பகுதி பெற்றுள்ளது. பந்தனம்திட்டா மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்த மலை பிரதேசத்தின் காடுகள் பெரியார் புலிகள் காப்பகத்தின் ஒரு அங்கம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கேரளாவின் இயற்கை எல்லைக்கான சான்றாகவே இந்த சபரிமலை பிரதேசம் புகழ் பெற்றுள்ளது. ஐயப்ப பகவான் அல்லது சுவாமி ஐயப்பன் எனும் விசேஷமான கடவுள் இங்கு குடிகொண்டுள்ளார். விதிமுறைகளும் பெண்களுக்கு அனுமதி மறுப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு புனித பயணம் மேற்கொள்ள விரும்பும் பக்தர்கள் 41 நாட்களுக்கு புலால் மறுத்து ரோமம் மலித்தல் தவிர்த்து புலனடக்கம் மேற்கொண்டு காலை மாலை பூஜைகள் புரிந்து கற்புடை தரித்து மற்றும் நல்லொழுக்கம் பேணி கடும் விரதத்திற்கு பின்னர் இந்த கோவிலுக்கு நடந்தே யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகம். பிரம்மச்சாரியம் தான் காரணமா? இந்த கோவிலில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு முக்கிய காரணம்தான் ஐயப்பன் பிரம்மச்சரியம் கடைபிடிப்பதாக கருதுவது. சிலர் பெண்களை அனுமதிக்க கோரி போராடி வருகின்றனர். அப்படி அனுமதி கொடுத்ததனால் தான் வெள்ளம் வந்துள்ளதாக சிலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அப்படி பார்க்கையில் பெண்களை அனுமதித்தால் தான் ஐயப்பன் கோபம் கொண்டார் எனவும் நம்பப்படுகிறது. பெண்கள் அனுமதிக்கப்படாததற்கு உண்மை காரணம் இதுதான். சபரிமலை நோன்பு விரதம் என்பது முற்காலத்தில் இருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகள் முன்னதாக இந்த கோவிலுக்கு செல்ல வாகன வசதிகள் எல்லாம் செய்யப்படவில்லை. சாலைகள் குண்டும் குழியுமாக காட்டு பாதையில் செல்ல வேண்டியிருந்தது.
இதனால் ஆண்களுக்கே சில சமயம் பாதுகாப்பில்லை. அப்படி இருக்கையில் மாதம் ஒரு முறை மாதவிடாய் வரும் பெண்கள் மிகவும் அவஸ்தைப்படுவார்களே. அவர்களின் மாதவிடாய் கழிவிலிருந்து வரும் நாற்றம் விலங்குகளை வசப்படுத்தி விடும். இதனாலேயே அந்த கோவிலுக்குள் பெண்கள் வர வேண்டாம் என சொல்லப்பட்டிருந்தது. இதுவே நாளடைவில் ஐதீகமாக கருதப்பட்டு மாதவிடாய் நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்கள் பெண்களை அனுமதிக்கலாமா? இல்லை, கூடவே கூடாதாம்.